அனைவருக்கும் வணக்கம். நான் கோகிலன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போமா 2018ல் இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் தான் அப்பயும் அரசாங்கமாக இருந்தாச்சு. அவங்க வரும்போது ஒரு மேனிஃபெஸ்டோ புக் எடுத்து வந்தாங்க. இப்படி வந்து ஒருத்தர் வந்து வீடியோ செஞ்சார். இப்படி புக் வச்சுக்கிட்டு 100 நாளில், அதாவது அவங்க அரசாங்கமானா 100 நாளில் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது இந்தியர்கள் குறிப்பாக இந்தியர்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்த வந்து நம்ம சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் தமிழில். அந்த வீடியோ என்னாச்சுன்னு தெரில, அவரும் என்னாச்சுன்னு தெரில. பட் அது ஒரு சைடில் விட்டுருமே. அவர் பேசுனது வந்து குறிப்பாக வந்து அந்த வர்கானகாரா, புக்கான் வர்கானகாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஒரு சைட்டில் விட்டுருமே. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து குறிப்பாக இந்தியர்கள் சோப்பைசி, பச்சைசி, அதே சமயத்தில் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வந்து இந்த நாட்டில் பிறந்திருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா 2 விஷயம் தான். ஒன்று அலட்சிய போக்கா இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு ஜேபிஎன்ல போயிட்டு மறுபடியாக எப்படி வந்து அப்ளிகேஷன் போடுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, வர்கானகாரா எடுக்கிறதுக்கு, அதாவது நீல ஐசி எடுக்கிறதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு ஜிபிஎன்ல புகாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு போராங் கொடுப்பாங்க. அந்த போராங் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. பட் இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் தான். ஒன்று, அவங்களோட பேரண்ட்ஸ் அலட்சிய போக்காக இருந்துட்டாங்க. அதே சமயத்தில் அந்த அலட்சிய போக்காக இருந்தாங்கல்ல, மறுபடியும் அவங்க வந்து அந்த அவங்களோட பிறந்த பிள்ளைங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதில்ல. இல்லை முறைப்படியாக வந்து திருமணம் பண்ணலை அந்த காலத்தில். அதாவது திருமணம் பண்ணியிருப்பாங்க, பட் முறைப்படியாக வந்து கவர்மெண்ட் ஜேபிஎன்ல போயிட்டு இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க பாருங்களேன். ஸோ இதுதான் காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜேபிஎனுக்கு போயிட்டு அப்ளிகேஷன் போடுங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க, இந்த விஷயத்துக்கு நிறைய இயக்கங்களை பார்த்துருப்பீங்க. தயவுசெய்து அவங்கள டிபெண்ட் பண்ணாமல், ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் கொடுப்பீங்க, சில அட்வன் ஆஃபீஸில் கொடுப்பீங்க, எம்பி ஆஃபீஸில் கொடுப்பீங்க, அப்படியே டாக்குமெண்ட்டை சேர்த்து வச்சுருப்பாங்க. பட் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும், அதாவது எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அதை போயிட்டு ப்ரொமோஷன் போட்டுட்டு அந்த ப்ரொமோஷனோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து நேராக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. இது இமெயில் மூலிமா வரும், இல்லை போஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் அந்த ப்ரொமோஷனை ஆன்லைன் மூலிமா கூட செக் பண்ணலாம், அதாவது அதோட ஸ்டேட்டஸ். ஸோ தயவு செய்து அதை பண்ணுங்க போயிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பண்ணுற தப்பு நாளைக்கு வந்து உங்களை பாதிக்குதோ இல்லையோ, உங்களோட பிள்ளைங்களோட எஜுகேஷனோ இல்லை வேலை விஷயமோ இல்லை இந்த நாட்டில் இருக்கிற சலுகைகளோ பாதிக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை போய் பண்ணுங்க. யாருமே டிபெண்ட் பண்ணாமல், சில பேர் வந்து வாலண்டியராக வருவாங்க, டொரேமான்ஸ். ஸோ அந்த டொரேமான்ஸ்க்கு காசு கொடுக்காம 2000 3000 கொடுத்து அவர் செஞ்சு கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தார் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பாமல் சொந்த முயற்சியில் போயிட்டு ஜேபிஎன்ல அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் தோலா பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரைவான் போட முடியும், மினிஸ்டருக்கோ இல்லை பங்காராக்கோ ரைவான் போட முடியும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியல அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை, படிப்பறிவு இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட நண்பர் யாராச்சோ இல்லை உங்களோட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ப்ராசஸை செய்யுங்க.